சேனல்ல குக்கிங் வீடியோ மட்டும் இல்லாம ட்ரெஸ் கலெக்ஷனும் இருக்கு. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. டு காயு சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடே என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் அரிஞ்சு வச்சுருக்க மாதிரி முழுசாக போட்டு நல்லா எண்ணெயில் லைட் பர்பிள் கலர் வரா மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. திருப்பி அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், எக்ஸ்ட்ரா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, வெந்தயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இப்போது சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல முழுசாக தக்காளி போட்டால் நல்லா இருக்காது. புளி நம்ம அதிகமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றுறதுனால நான் ஒரு மீடியம் சைஸ் ஒரு 3 தக்காளி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு விட்டுருங்க. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா எண்ணெயில் பரட்டி எடுத்துக்கிறலாம். இப்போது நல்லா நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயையும் போட்டு நல்லா பரட்டி எடுக்கலாம். இப்போ இந்த கண்டிஷனில் வந்த பிறகு நம்ம கொஞ்சமாக மிக்சியில் நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கூட கொஞ்சம் 1/2 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கல் உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வரும். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ கொஞ்சம் நல்லா லைட்டாக அந்த ஏடு வர பக்குவத்தில் நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஊற்றி மூடி போட்டு நல்லா கொதித்து விட்டிங்கன்னா நல்லா கொதித்து வரணும். சுண்டை கொதித்து வந்த பிறகு இந்த வீடியோவில் தெரியாமல் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். அப்படி அட்டகாசமாக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட சாப்பாட்டில் போட்டு முட்டை வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்போர்ட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.